அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷன் 2025க்கு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின ஒரு முழு விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாவே எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் முடியும் இருக்குது. சரி, ரேங்க்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ரேங்கில் இருக்காங்கன்னா 60,696 பேர் இருக்காங்க ரேங்கில். ரேங்க் லிஸ்ட்டு 60,696 பேருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் கம்யூனிட்டி வைஸு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். கம்யூனிட்டி வைஸ் ஓசின்னு பார்க்குறப்ப 961 பேர் இருக்காங்க ஓசியில். பிசியில் 17,698, பிசிஎம்மில் 2,886, எம்பிசி டிஎட்சியில் 17,510, எஸ்சியில் 18,295, ரொம்ப ஹையஸ்ட்டு. எஸ்சியில் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கு. எஸ்சிஏவில் 2,473, எஸ்டிக்கு 873, ஆக மொத்தம் 60,696 பேர் இருக்காங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டில். இப்போ இவ்வளோ பேருக்குமே கவுன்சிலுக்கு கூப்பிடுவாங்கன்னா கிடையாது. இது வந்து அப்ளை பண்ணதில் எலிஜிபிள் லிஸ்ட்டு, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு மட்டுமான ரேங்க் லிஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் அடுத்ததாக பார்க்குறது, ஸோ மார்க் வைஸு ரொம்ப முக்கியம் இல்லையா? கட் ஆஃப் மார்க் வைஸு என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டோ ஓரளவு தெரிய வரும். நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பேராமெடிக்கல் டிகிரி 2025 ரேங்க் லிஸ்ட்டை ரிவ்யூ பண்ணோம்னா 200க்கு 200 5 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 200க்கு 200 5 பேர். அப்புறம் 200 கீழே பார்க்கணும்னா 199லேருந்து 95 அப்படின்னு பார்த்தா 392 பேர். அப்புறம் 1186 பேர் எதுலன்னா 190லேருந்து 195 அந்த கேட்டகரி. அப்புறம் 2,212 பேர் வந்து 185லேருந்து 89. அப்புறம் 180லேருந்து 85 வரைக்கும் 3,144 பேர். இந்த மாதிரி மொத்தமாக பார்க்கும் பொழுது இதுதான் 60,696 பேரில் இந்த மார்க் ரேஞ்சில் இவ்வளோ இருக்காங்க. ஸோ 150 மார்க்கு கீழேயே 25,600 பேர்கிட்ட இருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளவு? 150 மார்க் கீழேயே. அப்போ நம்ம கட் ஆஃப் பாசிபிலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் இது வந்து ஒரு 170க்கு மேலேயாவது இருக்கணும். 170 ஆர் 175க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் நம்பி இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 180க்கு மேலேயே கிட்டத்தட்ட 3000 மேலே இருக்காங்க. ஓகேங்களா? 3000 இல்லை, 5,000 6,000 கிட்டத்தட்ட 7,000 பேர் இருக்காங்க 180க்கு மேலேயே. டோட்டல் சீட்ஸ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20,000 சீட்டு வருது. ஓவராலாக 20,000 சீட்டு வருது. ஸோ ஒரு 180 அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சேஃப் சைடு. ஒரு 160 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டவுனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 160. ஸோ 160க்கு மேலே இருந்தோம்னா கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜு, எதிர்பார்க்குற கோர்ஸு கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். பட் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 160 மினிமம் கட் ஆஃபாக எதிர்பார்க்கலாங்க. இதுதான் ஒரு முக்கியமான தகவலாக சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.